வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது குற்றம் செய்தார்கள் செய்யவில்லை அப்படிங்கிறது வேறு ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு ஏதோ ஒரு வகையில் நடத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த குற்றச்சாட்டு நிகழவில்லை, அதற்கு ஆதாரம் இல்லை, நிகழ்ந்தாலுமே அதற்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. அதாவது 2021 நடந்த ஒரு சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் கஸ்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு தாய் தன்னுடைய 11 வயசு சிறுமி, சிறுமியை கூட்டி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப எழுத்த மாதிரி ஒரு தெரிஞ்ச பசங்க மாதிரி தான் தெரியுது. 2 பசங்க வந்திருக்காங்க, பவன் அண்டு ஆகாஷ் அப்படிங்கிற 2 பசங்க வந்திருக்காங்க. வந்துட்டு பைக்கில் வந்திருக்காங்க. வந்துட்டு நீயும் பைக்கில் ஏறு போட்டு அந்த பொண்ணை வற்புறுத்தி இருக்கிறானுங்க. வற்புறுத்தணும்னா அந்த பொண்ணு 11 வயசு பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு தனக்கு தானே கூச்சப்பட்டு நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு மறுக்க உடனே இவனை என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பொண்ணுடைய மார்பகத்தை பிடிச்சி அமுத்தி, மற்றபடி பைஜாமாவை கிழிச்சு, என்ன அரை நிர்வாணமே ஆக்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. முயற்சி செய்தார்கள், மற்றபடி பைஜாமாவை பிடித்து எடுத்து இழுக்கக்கூடிய அளவு மார்பகத்தை பிடித்தாலே முடிஞ்சு போச்சு. அது பாலியல் வன்கொடுமை, பாலியல் குற்றம். இதை வழக்கு பதிவு செய்து என்ன பண்றாங்க, விசாரணை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்க போக்சோ சட்டம், மற்றபடி பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க போக்சோ சட்டத்தில். உடனே இவங்க என்ன பண்றாங்க, 2 பசங்களும் பவன் ஆகாஷ் சம்பந்தப்பட்டவங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாங்க. தாக்கல் பண்ண சமயத்தில் அது சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு இன்னைக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய தீர்ப்பா, நீதிபதிகளை நோக்கி கண்டனத்தைக்கு உண்டான ஒரு தீர்ப்பாக இன்னைக்கு நிறைய பேர் இது சம்பந்தமா பேசக்கூடிய, இந்திய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமா இது போச்சு. அதாவது ஒரு பொண்ணு சம்மதிக்கவில்லைன்னா விட்டுறணும், முடிஞ்சு போச்சு. வான் சொல்லி போட்டு கூட்டிட்டு போ, அதாவது அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும், அவளுக்கு பிரியமில்லை என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு. இந்த டெல்லியில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க பாருங்க, சம்மத உறவு பாலியல் உறவு சட்டப்படி குற்றமில்லை அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அந்த பொண்ணு சம்மதப்பட்டு வந்திருந்தா பரவாயில்ல, அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்றா. அவங்க அம்மா தடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ எப்படி அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்ல, அந்த அம்மா இதை சம்மந்தப்பட மாட்டாங்க. அவன் நடந்தது சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த அம்மா இருக்க முடியும். மற்றபடி அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் மீறி இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மார்பகத்தை பிடிச்சிருக்கிறானுங்க. அது பாயிண்ட் உட்காந்துருக்கு, மார்பகத்தை பிடிச்சிருக்கிறானுங்க. பிடிச்சிட்டு பைஜாமா கிழிச்சு, அதுவும் கால்வாய்க்கு கீழே போய் இழுத்துட்டு போய் பைஜாமாவை போட்டு கிழிச்சு கந்தரகோலம் பண்ணி அந்த பொண்ணை கெடுக்க முயற்சி செய்யவில்லை, மற்றபடி கற்பழிக்க முயற்சி செய்யவில்லை. பட் பைஜாமாவை எதற்காக கிழிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அதே மார்பகத்தை எதற்காக பிடிக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய மார்பகத்தை அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பண்றானுங்க, டக்குன்னு அந்த பொண்ணு கத்தம் போடுறாள். உடனே 4 பேர் 5 பேர் ஓடியாடுறாங்க. அங்கே இருக்கு 10 பேர் ஓடியாந்தோடனே அந்த பசங்க என்ன பண்றாங்க, விட்டுட்டு அவன் பவன் ஆகாஷ் அப்படிங்கிற பைக்கில் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் பிரச்சனை ஆகக்கூடிய சமயத்தில் சாட்சி சம்பந்தப்பட்ட வகையில் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அதாவது நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். என்ன பிறப்பிச்சிருக்கார் அப்படின்னா, இது ஒரு பலாத்கார முயற்சி
அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றம் சுமத்த முடியாது, குற்றம் இல்லை. அத்தோட இதை அரசு நிரூபிக்க தவறிவிட்டது. அதற்கான கட்டத்தை தாண்டி நிரூபிக்க வேண்டுமா, அது என்னன்னா புரியல. அதற்கான கட்டத்தை தாண்டி நிரூபிக்க வேண்டும்னா, இப்ப மார்பகத்தை பிடித்தது, பைஜாமாவை கிழித்தது, அதை 4 பேர் பார்த்தது, அதே பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் தானே, முடிஞ்சு போச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது ஒரு சம்பவம். அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, காதலனும் காதலையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஜ கஜாவை நடந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள. அதை பார்த்து ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தன் வர்றான். அப்புறம் அவங்கள்ட்ட தவறாக நடக்க முயற்சி செய்யலாம். அவங்க பாட்டா உட்காந்துருக்குறாங்க. அதில் தவறு நடந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. இவர் குறுக்கே நுழையக்கூடிய சமயத்தில் அது பாலியல் வன்கொடுமை தானே. தமிழகத்தில் அப்படி ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கு சட்டத்தவே எல்லாம் ஆயுள் தண்டனையாக, மரண தண்டனையாக மாற்றிட்டார். ஆமாம், ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி சொந்தக்காரர் மு க ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டாங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் எல்லாமே போக்சோ சட்டங்கிற அந்த டைட்டிலுக்கே போறது கிடையாது. என்னப்பா பாலியல் வன்கொடுமையா, மற்றபடி உன்னுடைய ப்ரொஃபஸர், உன்னுடைய ஆசிரியர் இந்த மாதிரி உன்னுடைய தவறாக நடக்க முயற்சி செஞ்சாங்களா, ரைட், ஓகே, அப்படியே உடனே டிஸ்மிஸ், முடிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இந்த ஒரு 1-2 மாசமா தமிழகத்தில் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ், சஸ்பென்ஸ்லாம் கிடையாது, டிஸ்மிஸ். ஆமாம், இந்த மாதிரி கையை தொட்டாருங்க, மற்றபடி தவறாக நடக்க முயற்சி செஞ்சார், உடனே டிஸ்மிஸ். இந்த மாதிரி பாலியல் வன்புறுத்தல் செய்தாரு, மற்றபடி செஞ்சாரு, டிஸ்மிஸ் 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 டிஸ்மிஸ். அந்த மாதிரி தமிழகத்தில் போயிட்டு இருக்கு. இங்கே என்னடா அப்படின்னா, அலகாபாத்தில் அது ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளவே முடியல, மனசே கேட்கல. ஆமா, அப்புறம் சொல்றாரு 2 பேருக்குமே அந்த பாலியல் நோக்கம் இல்லை அப்படிங்கிறார். நோக்கம் இல்லைன்னா அப்புறம் மார்பகத்தை எதுக்கு பிடிக்கிறாங்க, பைஜாமாவை எதற்காக கிழிக்க வேண்டாம் அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல், அது ஒரு கேள்வி வருதுல. தொட்டாலே போதும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை நீ தொடர்ந்து சென்றாலே போதும், உடனே குற்றம், தூக்கி உள்ள போடுறாங்க. அந்த அளவுக்கு சட்டத்தை திருத்திட்டாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட மேட்டர்ல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் எப்படி இந்த தீர்ப்பை சொன்னாங்க, ஒரு நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. 2 பேருக்கும் பாலியல் பலாத்கார நோக்கம் இல்லை அப்படின்ட்டு இவர் போய் பக்கத்தில் பார்த்தாராமோ, அந்த செய்கையே புடிச்சு போச்சே. பலாத்கார நோக்கம் இல்லாமலே இருக்கட்டுங்க, பைஜாமாவை கிழிப்பதற்கு என்ன இவர்களுக்கு ஒரு இது அதிகாரம் இருக்கு, மார்பகத்தை பிடிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கு, அடுத்த பெண்ணுடைய மார்பகத்தை பிடிக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏன்னா 2 பேருக்கு பாலியல் பலாத்கார நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி ஆகாஷ் அதுல கால்வாய்க்கு கீழே இழுத்துட்டு போய் பைஜாமாவை கிழித்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதே நேரத்தில் நிர்வாணப்படுத்தியதற்கு இதற்கு சாட்சிகள் இல்லை, சாட்சிகள் அவ்வாறு சொல்லவில்லை அப்படிங்கிறார். ஓடி வந்திருப்பாங்க தெரியுமா அந்த பையன், அந்த பொண்ணு 11 வயசு பொண்ணு கத்துன உடனே அங்கே கூட்டமாக இருக்கு, பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்திருப்பாங்க. உடனே இந்த பசங்க 2 பேர் பவன் ஆகாஷ் தப்பிச்சு போடுறானுங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சாட்சி என்ன சொல்ல முடியும், தப்பிச்சு போறப்ப என்னத்தை கண்ணில் கண்டாங்க அதுதான் சொல்ல முடியும். பைஜாமாவை பிடித்து எழுத்து கண்ணில் பார்த்தாங்களா, அதுக்கு பின்னால்தான் அந்த பொண்ணு கத்துறவன என்ன பண்றாரு, கடன்னு உடையாடுறாங்க. அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிடறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க அந்த சாட்சி என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு தெரியாது கத்துனாங்க, பார்த்தா அந்த பையன் போயிட்டு இருந்தா, பட் இந்த பொண்ணு பைஜாமா கிழிஞ்சிருந்தது, அது பாலியல் வன்கொடுமையா பாலியல் பலாத்காரமானு எங்களுக்கு தெரியாது. அவங்க கலந்து கூட தான் பார்ப்போம், சாட்சிகளை பொறுத்த வரைக்கும். ஆமா, கலண்டு போக தான் பார்ப்பாங்க ஒழிய அவங்க எதிர்பாராத சாட்சிகள் தானே. அந்த நேரத்தில் மனசாட்சியோடு வரக்கூடிய, இல்லாட்டி எங்களுக்கு தெரியாதுன்னு போகக்கூடிய அளவு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயம் அந்த மாதிரி விஷயத்துல இவர் சொல்றார் நீதிபதி, நிர்வாணமாக்கியதற்கு எந்த சாட்சியும் இல்லை, என்ன அதனால பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சுமத்த முடியாது, அந்த அப்படிப்பட்ட குற்றச்சாட்டும் கிடையாது. அதனால இவர்கள் மீது பலாத்கார முயற்சி அப்படிங்கிற பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற. பலாத்கார முயற்சி புரியல,
மார்பை பிடிச்சிருக்கிறாங்க, பைஜாமாவை கிழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பலாத்கார முயற்சி இல்லைங்கிறது உண்மையாவே இருக்கட்டுமேங்க. பலாத்கார முயற்சி இல்லை, முடிஞ்சு போச்சு. எதற்காக பைஜாமாவை கிழிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதே நேரத்தில் இதற்கு பதிலாக அவர் சொல்றார், இதற்கு பதிலாக 354B அதன் அடிப்படையில் சிறிய குற்றம் செய்ததாக சுமத்தலாம். சிறிய குற்றம் செய்தாங்க, புரியல. மார்பகத்தை பிடித்தது, பைஜாமாவை கிழித்து சிறிய குற்றமா ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இன்னைக்கு. இந்தியா முழுவதும் இன்னைக்கு இந்த தீர்ப்பு, இந்த உத்தரவு வந்து மிக பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்மையை புரியல. அப்புறம் அதாவது அதையும் சொல்றார் நீதிபதி, அதாவது பெண்ணை தாக்குதல், துஷ்பிரயோகம் செய்தல், நிர்வாணமாக இருக்க வற்புறுத்துதல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறார். உண்மை புரியல. அதாவது பெண்ணை தாக்குதல், துஷ்பிரயோகம் செய்தல், நிர்வாணமாக இருக்க வற்புறுத்துதல் அப்படிங்கிற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம். போக்சோ சட்டமோ மற்றபடி பாலியல் குற்றம் செய்தால் சுமத்தக்கூடாது. என்ன அப்புறம் வேற என்ன குற்றம் சுமத்த முடியும்? இதானா இருக்கு, வேற என்ன இருக்கு? ஒன்றும் புரியல. டெல்லியில் ஒரு மாசத்துக்கு முதலே அவர் தான் சொன்னார், அங்கு உள்ள நீதிபதி. ஆமாம், சம்மத உறவு பாலியல் குற்றமாகாது அப்படின்னு. அப்படிங்கிறப்ப அப்புறம் சம்மதப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு போனாங்க அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு? சும்மாவாவது பெண்ணை மிரட்டுவாங்கல்ல, சம்மதப்பட்டு தான் செஞ்சேன்னு சொல்லிடு அப்படிம்பாங்க. முடிஞ்சு அவளுக்கு தலையாடிட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னதான் அது என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு எவ்வாறு தெரிய வேண்டும்? முடியலையே. தண்டனை கொடுக்கலப்பா, முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. என்ன நடந்ததுன்னா மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? இதுலயும் பாருங்க, அதே மாதிரிதான் பாலியல் வன்கொடுமை மற்றபடி போக்சோ சட்டத்துக்கு சுமத்தக்கூடாது. அதற்கு பதிலாக பெண்ணை தாக்குதல், துஷ்பிரயோகம் செய்தல், நிர்வாணமாக இருக்க வற்புறுத்துதல் அப்படிங்கிற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம். ரைட். அதுவே வந்து போக்சோ சம்பந்தப்பட்ட வகையில் மற்றபடி பாலியல் வன்கொடுமை தானே. ஒரு பெண்ணை நிர்வாணமாக இருக்க வற்புறுத்துவதற்கு பிறானுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதே நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்ய என்ன ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு அதிகாரம் இருக்கு, பெண்ணை தாக்குவதற்கு ஒரு அதிகாரம் என்ன இருக்கு? இல்ல இந்த நீதிபதி சந்தேகப்படுகின்றாரா, இல்ல இதுக்கு பின்னால பல உண்மைகள் இருக்கு, இவங்க சாட்சிகள் வந்து தவறாக சொல்கிறார்கள் அப்படின்னு இவர் வேறு விதமா, அப்பா நீங்க உச்ச நீதிமன்றம் போங்கன்னு சொல்லி இந்த நீதிபதியே சொல்றாரா அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் நம்ம தமிழகத்துல ஒரு விஷயம் நடந்தது, ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். ஆமா, ஒரு பையன் ஆபாச படம் பார்த்து அதை எல்லாத்துக்கும் இது பண்றாரு. ஆபாச படம் பார்த்தாரு, அவ்வளவுதான். ஆமா, நீதிபதி பேரு தெரியல, நம்ம தமிழகத்துல தான். பார்த்தோன்னே அது சம்பந்தப்பட்ட வகையில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆபாச படம் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் இது அனுப்புனாரு. மற்றபடி அதை வந்து அப்லோடு பண்ணார், சாரி மன்னிக்கணும், அதை வந்து லோடு பண்ணாரு, அப்லோடு பண்ணாரு அது போட்டு அது குற்றம் சொல்லி போட்டு பண்ணாங்க. உடனே இது நீதிபதி வந்து நம்ம தமிழக நீதிபதி என்ன சொல்றாரு, அப்லோடு பண்ணாதான் குற்றம் ஆகாது, ஆபாச படம் பார்த்தது குற்றம் ஆகாது, அதை வந்து ஷேர் பண்ணாதான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மாசம் 8-9 மாசம் முன்னாடி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. உடனே அவங்க உரியவங்க பார்த்தாங்க, நேராக உச்ச நீதிமன்றம் போய் என்னங்க இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறீங்க, என்ன நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, யார் இந்த நீதிபதி போட்டு அங்கே உச்ச நீதிமன்றத்திலே கேள்வி கேட்டாங்க. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காரு இவரு அப்படின்னு போட்டு இது பண்ணி அப்புறம் மீண்டும் அந்த கேஸை வந்து உச்ச நீதிமன்றம் வல்கராய் எடுத்து என்ன பொசிஷன் பார்த்து அப்புறம் அவங்களே வந்து அற்புதமான ஒரு தீர்ப்பை என்ன சொன்னாங்கன்னா, இது தவறு தான் அப்படின்ட்டாங்க. பார்ப்பது அப்லோட் பண்ண எல்லாமே தவறு, அது என்ன ஷேர் பண்ணாதான் தவறா அப்படின்னு போட்டு ஒரு பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாதான் ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து தீர்ப்பா சொல்ல முடியாது. நம்ம ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா அப்படிங்கிற சொல்லியிருக்காருன்னா அப்படி இப்படி விட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா அப்புறம் ஒவ்வொன்றும் செய்ய ஆரம்பிச்சிருவானே. மார்பகத்தை பிடிச்சேன் நான் ஒன்றும் தவறா பிடிக்கல, பைஜாமா கிழிச்சேன் நான் தவறா கிழிக்கல, முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணுடைய மானம் என்ன ஆகுது, அந்த பொண்ணுக்கு யார் அடுத்து தாலியை கட்டுவா, அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பலவிதமான கேள்விகள் இருக்கு. நம்ம இந்த தீர்ப்பு வந்து இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பா
எல்லோருடைய கண்டனத்துக்கு பதிவான தீர்ப்பாக இருந்தது. அதன் அடிப்படையில் நம்மளும் வந்து இந்த தீர்ப்பு வந்து நீதிபதி ஐயாவும் எந்த அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு அடிப்படை தெரியுது. ஆமாம், இது வந்து வேண்டுமென்றே சுமத்தப்பட்டிருக்கலாம் அப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிபதி ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மட்டும் தெரியுது. சந்தேகப்படுறாங்க, வேணும்னே சொல்லியிருக்கலாம், சாட்சிகளே இல்லை அப்படிங்கிற நிர்வாணமாக ஆக்கினார்கள் அப்படிங்கிற சாட்சிகள்னா அதெல்லாம் வந்து சாட்சியை வச்சா செய்ய முடியும். விதிப்படத்தை கேட்பாங்க, அது மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் புரியல. ஆமாம், அதனால் வந்து இது சம்மந்தப்பட்ட வகையில் இதை பார்க்கக்கூடியவர்கள், வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுங்க. அதை பார்த்தாலாவது பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் பெண்மை காப்பாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா வந்து ஆண் வேட்டையாடிடுவான். இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற தீர்ப்பு. ஆமாம், அதுக்காக வந்து நீதிபதி ஐயாவுடைய விஷயத்தை நான் அவமதித்ததாக கருதி கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நான் அவமதித்ததாக நான் சொல்லவில்லை. பட் இப்படி போயிட்டு இருந்தான் அப்படின்னம்னா எப்படி ஆளுக்கு இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அப்புறம் ஆணுக்கு தொக்கு வேட்ட மாதிரி ஆகி போயிருமே. அவன் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானே, பண்ணி போட்டு கவலை கட்டாயமாக பண்ணி போட்டு சொல்றி சும்மா சொல்றி நான் ஒன்றும் சம்மதப்பட்டு தான் செஞ்சேன்னு சொல்லு, டெல்லியில் உயர்நீதிமன்றம் அது மாதிரி சொல்லிட்டு அதுக்காக வெளியே வந்துட்டான்னு வைங்க. அப்புறம் பைஜாமா கிழிச்சிட்டு அதை கிழிச்சிட்டு மார்பகத்தை பிடிச்சி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது செஞ்சுட்டு என்ன நான் அதை பண்ணலைங்க அந்த நோக்கத்தோடு பண்ணி சொல்லிட்டு அதை தப்பிச்சுட்டு வந்தான்னு வைங்க. இப்படி ஆளாளுக்கு பண்ணிட்டு தான் ஆபாச படத்தை நான் வந்து ஷேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு உட்காந்தான்னு வைங்க. இப்படி பெருகிட்டே தான் போகணும். பாலியல் குற்றம் பெருகிட்டே போகுமே. ஆமாம், இந்த சம்மந்தப்பட்ட வகையில் அந்த 11 வயது சிறுமியோட அம்மா வந்து உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் போய் அங்கே வந்து பண்ணாதான் பவன் ஆகாஷுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். ஆமாம், இல்லாவிட்டால் இது வந்து முறையற்ற ஒரு உத்தரவாக கருத முடியும். அதே நேரத்தில் வந்து இது பல தவறுகளுக்கு முன் உதாரணமாகவும் ஆகிவிடும் என்பதுதான் வந்து ரொம்ப பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.